ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்ப இது வந்து பேக்கிங் ஸ்டால்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க ஒரு மாலில். ஸோ அப்போ வந்து நான் உள்ளார போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா மோனிஸ் ப்ரௌனின்னு ஒன்று பார்த்தேன். சரி, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வீட்டில் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ப்ரௌனிஸு. இவங்க தான் அந்த மோனிஸ் ப்ரௌனியோட ப்ரிப்பரேட்டர். அப்புறம் நான் வந்து கேட்டுட்ருந்தேன், இப்போ இருந்து பண்ணிகிட்ருக்கீங்க ப்ரௌனிஸ் அப்படின்னு. ஸோ கடந்த ஒரு 4-5 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து வீட்டில் தான் பண்ணுறாங்களாம். ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டால்ஸுக்கு வந்து புக் பண்ணி இங்கே வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அப்புறம் நான் வந்து வெல்வெட் ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டேன், ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இவங்கள வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா அவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க, மோனிஸ் ப்ரௌனின்னு. அப்புறம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில்ஸ் தரேன்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க, ஏன்னா நான் எல்லாம் வாங்கினேன். ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். என் தங்கச்சி பையன் பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுத்தேன், அவங்க ரொம்ப லைக் பண்ணாங்க. சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஹவுஸ் ஆஃப் மெட்ராஸுங்க. இது ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்றது. இது வந்து பிக்கிள்ஸு, வேறு என்ன வச்சுருக்கீங்க? வந்து ஹெல்த் ட்ரிங்க்கு, ஓகே, சாம்பார் பொடி, அப்புறம் பிக்கிள்ஸா? பிக்கிள்ஸ், ஓகே, பிக்கிள், ஓகே, ரைஸ் பேஸ்ட், ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்தியா மார்ட்டு, அமேசான், இன்ஸ்டாகிராம் வழியாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் மாட்டேது. அப்புறம் houseofmadras.com வழியாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூனிலா பிராண்ட் வந்து என்னென்னா, இட்ஸ் அன் ஹேர் ஆயில் பிராண்ட். ஸோ அவங்க வந்து 100+ மூலிகையெல்லாம் யூஸ் பண்ணி வீட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ். என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர்ஸ் இருந்ததுன்னா அது வந்து பிளாக்காக மாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆயில் நாங்கள் வாங்கியிருக்கோம். நான் வந்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூ போடுறேன், ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எப்படி மாறுதுன்னு. ஏன்னா கொஞ்சம் ஒயிட் ஹேர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி மாறுதா இல்லை அப்படியே தான் இருக்குதா, அட்லீஸ்ட் அப்படியே மெயின்டைன் ஆகுதான்னு வந்து கமெண்ட் தரேன். ஸோ இங்கே வந்து டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ வந்து எப்படி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அவங்க வந்து என்னென்ன மூலிகை, ஒரு சில மூலிகைஸ் தான் சொன்னாங்க, அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணி நாங்கள் வந்து ஃபைன் பண்ணி அதை வந்து நாங்கள் ஆயிலாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட நம்பரும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், வேணா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி வைங்க. பட் நான் ரிவ்யூ போடுறேன். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து சும்மா ஸ்டால்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஆக்சுவலாக நிறையா ஸ்டால்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து பேக்கிங்காக மெயினாக போட்டிருந்தேன். பட் மற்ற ஐட்டம்ஸும் வந்துன்னு வச்சுங்களேன், நிறையா ப்ரௌனீஸு, மெயினாக அதுதான் நிறையா இருந்ததுங்க. டெய்லி இந்த டெய்லி ஃபார்ம் வந்து ஒரு நியூ ஐடியா மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா வந்து அவங்க சட்னிலாம் வந்து பவுடர் ஆக்கி வச்சுருந்தாங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி அப்படியே வந்து சட்னி ஆக்கிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சில பொருட்கள் வந்து ட்ரை ஐட்டம்ஸ் லைக் நீங்கள் கார்லிக் பேஸ்ட் பார்த்துருப்பீங்க, கார்லிக் பவுடராக வச்சுருந்தாங்க, கார்லிக் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இவங்க. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இவங்க வந்து திருப்பி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஓன் வெப்சைட்டே வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஓ, ஓகே, தண்ணியில் மட்டும் ஊற்றினா போதும், ஆட் பண்ணால் போதும். ஸோ இது பீட்ரூட்டு, இது தால் ஆட்டுது, இது வந்து பீனட்டு, இதுதான் கடலப்பருப்பு சட்னி. எங்கே இருக்குது உங்களது ஃபேக்ட்ரி? திருப்பூரா? ஓகே. ஸோ நீங்கள் லோக்கல் ஃபார்மர்ஸ் வாங்கிப்பீங்களா எப்படி? ஆமாங்க, ஃபார்மர்ஸ் ஹைபிஸ்கஸ்ஸு, இது நெல்லிக்காய். ஓ, இது குக்கிங்காக மெயினாக. ஓ, ஏற்கனவே அரைச்சி எல்லாமே இல்லை பவுடரா இல்லை?
ஓ இதெல்லாம் பவுடர் ஆட்டு. நம்ம ரைஸ் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம்ல, ரைஸ் கூட இது கார்லிக் பவுடர். ஜிஞ்சர்லாம் பேஸ்ட் பண்ணி போடுறீங்களா அந்த மாதிரி இதை பேஸ்ட் பண்ணி ஓ இது குக்கிங்காக தான். ஓ இது சாப்பிட்றதுக்கு இல்லை. ஓகே. கார்லிக் கிரானியூல்ஸ்ல சாப் பண்ணி டீஹைட்ரேட் பண்ணி ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இது என்னது? ஓ கார்லிக். பாருங்க கார்லிக் வந்து டீஹைட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்கன்னா சட்னிஸ் மெயினாக இது மெயினாக வந்து உங்களுக்கு குக்கிங்காக அப்படியே டேரெக்டாக எடுத்து போட்டுக்கிறது. ஆனியன்லாம் ஸோ இதெல்லாம் டீஹைட்ரேட் பண்ணியிருந்து. ஏன்னா நிறைய ஸ்மால் ஆனியன் தான் நாங்கள் ஃபாரின்ல கிடைக்கும், அது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓ இது எல்லாமே ஓகே. பீட்ரூட். பட் இதோட யூஸ் என்ன? பீட்ரூட் பவுடர். டீடாக்ஸ் ட்ரிங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓ ட்ரிங்க்குக்காக. ஓகே. நான் சாப்பாடுக்குன்னு நினச்சிருக்கேன். ஆ ஓகே கரெக்ட் கரெக்ட். தோசைக்கு. ஸோ இது வந்து டெய்லி ஃபார்ம். ஸோ இது இருக்குதுங்களா ஆன்லைன்? ஓகே இல்லை டைரக்ட் வெப்சைட். டைரக்ட் வெப்சைட் வந்து dailyfarm.in. ஓகே நீங்கள் வந்து Amazon.inலேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல கான்செப்ட். ஸோ இதெல்லாம் மில்லட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்களாட்டுது. இது நல்ல ஐடியா தான். ஆமாம் திஸ் இஸ் வெரி குட் ஐடியா. மற்ற கவுண்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கவுண்டர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து கேக் வந்து நாங்கள் கருப்பட்டிலே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க 50% கருப்பட்டி, அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகரு, அதாவது நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணோம், நல்லா இருந்தது. அப்புறம் ப்ரௌனீஸ் பற்றி கேட்டோம். அவங்க சொன்னாங்க நார்மல் ப்ரௌனீஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேக் வந்து நல்லா இருந்ததுங்க. அப்புறம் நான் வந்து கேட்டேன் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹோம் மேட் பேக்குன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதா சொன்னாங்க. நீங்கள் வந்து அதுலேருந்தும் ஆர்டர் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தரேன். இங்கே ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்து தான் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நாங்கள் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி ப்ரௌனீஸ் போய் ப்ரௌனீஸ் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.